பெரம்பூர்ல விஜய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வரணும், நாங்கெல்லாம் வெயிட்டிங். அவர் வரணும், தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை வந்து அவர் பேசணும், என்னென்னலாம் மானிய கோரிக்கைகள் இருக்கு, 110 விதிகள் என்னென்னலாம் எடுத்துட்டு வருவாங்க, தொகுதி பிரச்சனை என்ன, இதெல்லாம் பேசும்போது மண்டை தெரிக்க தலை தெரிக்க ஓடிடுவாரு. எனக்கு அரசியலே வேணாம், நான் எங்கன்னா நான் போறேன் கைலாசமோ இல்லைன்னா எது கைலாசம் மாதிரி ஒரு நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தலை தெரிக்க விஜய் ஓட போறாரு இல்லை. இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல உளமாற நான் வந்து சொல்றேன், விஜய்க்கு அரசியல் அறிவு அவ்வளவுதான், அதை தாண்டி அவருக்கு எதுவுமே தெரியாது. பெரம்பூர்ல மட்டுமே இல்லாம நம்ம கரூர்ல நீங்க எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. அதுவும் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி அவர்கள் வேற தொகுதி மாறி இருக்காங்க. கரூர்ல அதிகமான வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கு தமிழகத்திலேயே. ஆமா, 92% வந்து வாக்குப்பதிவு வந்திருக்கு. களத்துல நான் கரூருக்கு நான் போயிட்டு வந்தேன். கரூர்ல திமுக அதிமுக வந்து களம் வந்து பயங்கரமா ஆடி இருக்காங்க. பாவம் அந்த மதியழகன் அவங்க மனைவியே நாங்க வந்து சந்திச்சோம். நான் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு, நாங்க வந்து பேசுறோம் நாங்க. ஆனா அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ணல, அவருக்கு பணமும் கொடுக்கல. இவ்வளவு தூரம் விஜய் பேசுறாருல, கரூரை வச்சு இவரால வந்து சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ண முடிஞ்சது, எல்லாமே பண்ண முடிஞ்சது. தேர்தலே கரூரை வச்சு பேசுறாரு. ஏன் கரூருக்கு போல விஜய்? உள்ளபடியே விஜய் அரசியல் பண்ணணும், தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணும்னா கரூர்ல தான் விஜய் போட்டிட்டு இருக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்றாருல, எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன வந்து சிக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னார்ல. சிக்க வச்சாங்கன்னு சொன்னா நீ எங்க நின்று வேட்பாளரா? எவ்வளவு சேஃபா நிக்கிற உன் சமூகம் இருக்கு, கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரம்பூர்லயும் தேர்ந்தெடுக்கிறீங்க, அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் தேர்ந்தெடுங்க. ஒரு தொகுதியும் நீங்க நிக்கல, 2 தொகுதி நீங்க, அப்ப நீங்க சேஃபா நிக்கிறீங்கல்ல. ஏன் உங்களை அங்க திமுக உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சது இல்ல? 41 பேரை திமுக தானே கொலை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு வாய் கூசாம போய் பேசினேன். அப்ப நீ அங்க போய் நிக்க வேண்டிய, ஏன் கரூர் பக்கம் வந்து போலன்னா அந்த குடும்பங்கள் கொலவெறியோட காத்துட்டு இருக்காங்க விஜயை பாக்குறதுக்காக. அங்க வந்தவங்க கூட பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல போட்டது ஒரு டிராமா. அந்த பாதிக்கப்பட்டவங்களோட உறவினர்கள் விஜய் ரசிகர்களை கூட்டு வந்து நீங்க ஒரு செட்டப் அழகா போட்டீங்க. கரூர்ல காலை வைக்க சொல்லுங்க, விஜய் காலை வெட்டுறாங்களா இல்லைன்னு பாருங்க நீங்க.